கூடவே ஓடி வர என்ன விட்டுட்டு எங்கெங்கயோ தேடுறாங்களே. என்னால வாழ்நாள் முழுக்க இப்படி ஓட முடியாது. நான் பண்ண தப்புக்கெல்லாம் கொஞ்ச நாள் கவர்மெண்ட் கெஸ்டா இருக்க வேண்டியதான். ஹலோ, கண்ட்ரோல் ரூம். சார், நான் டார்ஜெட் காத்தமுத்து பேசுறேன் சார். சார், வெரி வெரி சார், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஏல, நீ தவத்து மூதியா? காரணம் இல்லாம யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாதுல. போய் சொல்லிய பாரு. ஐயோ சார், ஐயோ உங்களை இல்ல சார், இங்க ஒரு பப்ளிக் நியூசன்ஸ். சார், வெரி வெரி. அந்த போனை கொஞ்சம் கொடுங்க சார். ஏல, எதுக்கு? பெப்சி உமா கிட்ட ஒரு சாங் கேட்கணும். ஏல, இது அந்த மாதிரி போன இல்ல. நீ சும்மா ஏன் கிடந்து தலைமை கிடக்க? போய் சொல்லிய பாரு. ஐயோ சார், உங்களை இல்ல சார், இங்க அது வெரி வெரி அர்ஜென்ட் மேட்டர் சார். சிஎம் டெல்லியில கான்பரன்ஸ் முடிச்சிட்டு சிஎம் டெல்லியில கான்பரன்ஸ் முடிச்சிட்டு 10 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வராங்க சார். 10:30 மணிக்கு பரங்கி மலையில அநாத பிள்ளைங்க இருக்குல்ல, அன்னதானத்தை தொடங்கி வைக்கிறாங்க சார். ஆமா சார், ஓவர் சார். அடுத்த ஓவர் யார் சார் போடுறாங்க? ஐயா, இது அந்த ஓவர்ல நீ ஏன்? ஆமா சார். சார், காத்து முத்தா கொக்கா சார். ஊட்டில ரொம்ப காஞ்சி சார் பண்ணலாம். தலைக்கு பேர்ச்சம்பளம் இந்த கைத்துக்கும் பேட்சுக்கும் என்ன கொடுப்பீங்க? ஒண்ணும் கொடுக்க முடியாது. சார், நீங்க வந்துட்டாங்களா? ஐயோ, எல்லாம் பக்கம் இருக்கு சார். ஆமா சார், சார், arrest பண்ணுங்க சார். எட்டிக்கு மரிச்சாடி செத்து போவேன். ஐயோ சார், உங்களை இல்ல சார், உங்களை மதிக்க முடியுமா சார்? இல்ல சார். ஆமாமா, 10:30 மணிக்கு அந்த அநாத பிள்ளைங்களுக்கு அன்னதானத்தை முடிச்சிட்டு சார், நேரம் அங்கிருந்து கிண்டி கிங்னு சொல்லிட்டு போறாங்க சார். ஆமா சார், குதிரையில இருந்து ரத்தம் எடுப்பாங்களா, அங்கதான். ஆமா, அங்க வந்து இந்த சயின்டிஸ்ட் சந்திரமௌலி சிலைய ஓபன் பண்ணாங்க. ஓபன் பண்ணிட்டேன் சார். சரி. ஆமா சார். சரி சார், நாட்டு ஊட்டியில காஞ்சி சார் பண்ணலாம். இந்த அப்பா இதை வச்சுக்கோ. என்ன சார் ஒரு சூ தரீங்க? ஒண்ணு போடுறதா இப்ப ஃபேஷன். பாரு, இன்ஸ்பெக்டரே ஒண்ணுதான் போட்டுருக்கேன். எனக்கு எதுவும் கிடையாதா? இந்த வரேன். எது? சிஎம் கிங் சூட்ல கிளம்பிட்டாங்களா சார்? இப்பயாவது என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். கிளம்பிட்டாங்களா? சார், அப்பா நேரம் அடுத்தது மவுண்ட் ரோடு தான் சார். ஆமா சார், அங்க அண்ணா சிலைக்கு பக்கத்துல ஜனங்கள்ட்ட இருந்து மனு வாங்குறாரு சார். அங்கேயே மனு வாங்குறாங்க சார்? அங்கேயே மனு வாங்குறாருன்னு என்ன கேட்டா எனக்கு எப்படி சார் தெரியும்? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒன்னும் தகவல் இல்ல சார். ஆமா சார். சார், டியூட்டில கான்சியஸா இருக்கே இல்லையா? சார், கையை மாத்திக்கங்க சார். நான் டியூட்டில கான்சியஸா தான் சார் இருக்கேன். நீ பேசுறது ஏத்துக்கிட்டே. சார், நீங்க ஏத்தினா நான் டிசி சார். டெப்டி கமிஷனர். டிசினா டெப்டி கமிஷனர் இல்ல சார். டியூட்டி கான்சியஸுக்கு ஆட்டம் சொல்லி சொல்ல வந்தேன். மறக்கற மாதிரி பேசுற. சார், மத்தவன் எதை கட்டுறான்றத பத்தி எனக்கு கவலை இல்லை சார். நான் டியூட்டில கான்சியஸா இருக்கேன், அவ்வளவுதான். இந்தாங்க. ஓவர் ஓவர் ஓவர். போட்ட உடனே இப்படி ஆயிட்டானே. எது? சிஎம் ரூட் மாத்தி யார் ரூட்ல வந்துட்டு இருக்காரா? ப்ரோக்ராம் சேஞ்சா? குறுப்பாதையில வந்துட்டு இருக்காரா? வந்து என்ன வந்துட்டானே? என்ன டியூட்டி பாக்குறேன்? டியூட்டி பாருங்க சார். ஊட்டில இருந்தா எனக்கு இது விழுந்தா கூட தெரியாது சார். சிஎம் என்ன எடுத்து பேசுறியா? கோட்டைக்கு போனா முதல்ல ஒரு சேட்டை கழிக்கிறேன். சார், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஏல, நீ யாருல? நீ என்ன குத்தம் பண்ண? நீ இந்த கதைக்கு ஆளானதுக்கு காரணம் நான் தானே. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்ல. இந்த கிரகத்தை தானே அப்ப பிடிச்சு கேட்க நானு. அழாதி, அழவே கூடாது. ஏல, ஏ சமுதாயமே, உன்னை நான் அப்புறமா சந்திக்கிறேன். பாய். எனக்கு டூட்டிய போட்டு நீ பேட்டையால குடுக்குற தவத்த போரி. சூப்பர்ப்பா. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி சாப்பிட்டு. என்ன 2 பிளேட் நல்லி எழுது. இன்னும் 2 பிளேட் நல்லி எழுப்பா. இதுக்கு மேல என் காடு தான் இருக்கு. சாப்பிடறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன். ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வரதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு, நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருவோமா? 215 ரூபாய். கரெக்ட். சோடாவை குடிச்சிட்டு பாட்டில திருப்பி கொடுத்துட்டா அந்த பாட்டிலுக்கு சேர்த்தா பில் போடுவீங்க. அது மாதிரி நான் எலும்பு திருப்பி கொடுத்துட்டேன்ல, கதைக்கு மட்டும் பில் போடுங்க. இந்த ஹோட்டல் வழக்கப்படி எலும்புக்கு சேர்த்து தான் விலை. உங்களுக்கு இந்த எலும்பெல்லாம் வேணும்னா கோழி பை கொண்டு வந்து அள்ளி எடுத்துட்டு போங்க. நான் வெளியே போறது பெரிய பிரச்சனை போலுக்கு. என்ன நீங்க 2 பேரும் இணைபெரியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டுருக்க? உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? சரியா வேகல. சரியா வேகலையா? என்ன நோந்தாங்க? அரையும் குறையுமா கொடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டா என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிட்டு ஆடுது. என்ன கண்டா கிடுக்கிட்டு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப் போட்டு கொண்டு வரா. போடா போடா.
என்னென்ன கேட்காம ஏழற பிரச்சார பீரங்கி பேச்சு புயல் கைதை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா, கம்பளை இல்லையா, கடையடைப்பு இல்லையா, அத்தாள் இல்லையா, கடையடைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆட நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க. இதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவோம். உனக்கு துணி வேணும்னு சொன்னில, ஜவுளி கடைக்காரன் ஒரு மிதி துணி எடுத்துக்க. ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க. துரை, அந்த கடைசியில ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான். எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாள் ஆச்சு. எடுத்துறியா? இந்த படை போதுமா? அட சொரிசரங்க வேணுமா? இந்த படை போதுமா? அட சொரிஞ்சு விட்டணுமா? கடையடைப்பு அடைப்பு தான். தமிழரசி வாழ்க, வாழ்க தமிழரசி தலைவி, தலைவி. ஆமா, போட்டு உங்க இதயம் நொறுக்கி விட்டு. ஐயோ, இறந்து விட்டார்களா? இல்லை, அடிபட்டு விட்டார்கள். தமிழரசி வாழ்க. கலை சாத்திரட்டை எனக்கு 10 மா. ஐயோ தமிழரசி முன்பாட்டு வாழ்க. அண்ணன் வீரா, எனக்கு வீர வேண்டாம். தலைவி, ஐயோ. தங்கப்பழ வாசனை அடிக்குது. ரிலீஸ். என்னடா பாக்குற? 36, 24, 36. இது ஒரு பொண்ணோட ஸ்ட்ரக்சருக்கான ஸ்டாண்டர்ட் சைஸ். இப்போ எதை ஏத்தணும் எதை இறக்கணும்னு இன்ச் பை இன்ச்சா அளந்து சொல்ல. அளக்க முடியாது. கேர்ள்ஸ் ஆரம்பிச்சிட்டானுங்களே. அளக்குறேன் கூட. அது போங்க போங்க. ஓகே மேடம். என்னடா திரு திரு முடிக்கிற? அளடா. 22. அப்ப 2 இன்ச் ஏத்தணும். ஐயோ, இப்போ பின்னால போ. தேங்க் யூ தங்கப்பழம். ஏய், பின்னாலனா அந்த பின்னால இல்ல, முன்னால வந்து பின்னால ஆள. அப்பா 32. அப்போ நால ஏத்தணும். நெக்ஸ்ட் செஸ்ட். இது அவசியம் அளக்கணுமா? கொன்ன திறந்தால. சரி. அப்பா 38. அப்ப 2 இன்ச் இறக்கணுமா? வேணாம், இருந்துட்டு போட்டோம். கள்ளங்கப்படம் இல்லாத வளர்ச்சி. தங்கப்பழம், இந்த சிங்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சிறுநரி கூடவா சிரமசம் பண்ணிட்டு இருக்க? கண்டினியூ. உனக்கு சூர்யாவையும் அமீர் கானையும் பிடிக்குமேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக டே நைட் கஷ்டப்பட்டு என் பாடியில 6 பேக் கொண்டு வந்திருக்கேன். 6 பேக்கா? ஒன்னேக்கா? சிரிக்காதடி சின்ன பையனோட. இதுவரைக்கும் யாருக்குமே ஏன் இந்த தமிழ்நாட்டுக்கே ஓபன் பண்ணி காட்டாத என்னுடைய 6 பேக்க ஃபர்ஸ்ட் டைமா உனக்கு காட்டுறேன். இதாப்பா. என்ன பாக்குற? இந்த 6 பேக்ல நீ சின்ன வயசுல யூஸ் பண்ண செப்பு, செருப்பு, தோடு, தொங்கட்டான், கொலுசு, குஞ்சமுன்னு ஒண்ணையும் பொறுக்கி பொக்கிசமா புதைச்சு வச்சிருக்கேன். 6 பேக்னா நெஞ்சில இருந்து அடி வயிறு வரைக்கும் பழனி படிக்கட்டு மாதிரி கட்டிங்ஸ் இருக்கணும்டா. இப்படி கோமாளி மாதிரி சுருக்கு பைய தொங்க விட்டுக்கிட்டு அலர்ந்து கிடையாதுடா. தங்கப்பழம், நீ அடிக்கடி இந்த ராஜா முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமேங்கிறதுக்காக ரிஸ்கியான மூவ்மெண்ட் எல்லாம் டே நைட் ரிஸ்க் எடுத்து கத்து வச்சிருக்கடி. நீ டான்ஸ் கூட ஆடுவியா? இவனை விட பயங்கரமா ஆடுவேன். 4 மூவ்மெண்ட கத்து வச்சுக்கிட்டு அதையே திரும்ப ஆடி இவன் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான். பட் நான் அப்படி இல்ல. என்னது எல்லாமே நியூ மூவ்மெண்ட். ஒன்னு எடுத்து வரேன், பாக்குறியா? ஏய் தல்றா.
ஜிகிடு பாம்பு பூம் பாயா ஜிகிடு ஜாம்பு பூம் பாயா ஜிகிடு தாம்பு பூம் பாயா ஜிகிடு தாம்பு பூம். ஏய் டான்ஸ் ஆடும்போது ஏன்டா கொட்டாய் விடுற? கொட்டாய் இல்லடா குரங்கு, உன் பேண்ட் கிழிஞ்சிருச்சு. பேண்ட் மட்டும் கிளியலன்னா நேரம் மூமெண்ட கிளின்னு கிழிச்சிருப்பேன். அம்மா சிவ பூஜையில கருங்கருங்கு மாதிரி நுழைஞ்சு காரியத்தை கெடுத்துட்டியடா. தலை இந்தா சின்ன கவுண்டர் சிடி. இத பாத்துட்டு இதுல விஜயகாந்த் சுகன்யா தொப்புல பம்பரம் விட்ட மாதிரி நீயும் என் தொப்புல பம்பரம் விடணும். நாளைக்கு மாந்தோப்புல மீட் பண்ணலாம். கண்ணுப்பட போகுதையா சின்ன கவுண்டரே. தங்கப்பழத்தை என் கிட்ட இருந்து வெட்டுற, நீ அவ கிட்ட ஒட்டுற. அதுக்கு மட்டும் ஒரு ஐடியா சொல்லு. ஊர் மக்களுக்கோ நற்செய்தி. சங்கரங்கோல் பண்ணையார் தன் காளை அடக்குவதற்கு தன் மகளை மனமுடித்து தருவதாக அறிவித்துள்ளார். வரும் இளங்காளையை அடக்க ஆர்வமுள்ள இளங்காளைகள் ராஜா, ஒரு சூப்பர் ஐடியா மாட்டிக்கிச்சு. அந்த போட்டியில நீ கலந்துக்கற, காளைய அடக்குற, பண்ணார் பொண்ண கவுத்தற. அப்போ பண்ணையார் பண்ணிக்கிட்டு இருந்து எப்படா தப்பிக்கிறது? டேய், செவ்வாய் தோசை செவில் அடிக்குது, நாகதோசை நட்டுக்கு நிக்குதுன்னு ஒரு 4-5 வருஷம் ஜவ்வாய் இழுத்து எஸ்கேப் ஆயிரலாம்டா. தங்கப்பழத்துக்கிட்ட இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையாது. போ, நாட்டுக்கோழியை சாப்பிட்டு நரம்பு முறுக்க ஏத்து, நல்லி எலும்ப கடிச்சு கில்லி மாதிரி களத்துல குதி. பண்ணிட்டீங்க பாஸ். நாளைக்கு நடக்க போற போட்டியில ஒருவேளை ராஜா காலை அடக்கிட்டா தங்கப்பழத்தோட காதல் வெறி இன்னும் அதிகமாகி பண்ணையார் பொண்ண கட்டிக்கோ என்ன வச்சுக்கோன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க பாஸ்? என்னடா குழப்புறீங்க? ராஜாவா மாடு குத்தி கொண்டுட்டா உங்க லவ் ரூட் கிளியர் ஆயிடும்பா. அதனால பண்ணையார் காலைக்கு பதிலா 10 மடங்கு பவர்ஃபுல்லான இன்னொரு காலையா இருக்கிறோம். 10 மடங்கு பவர்ஃபுல்லான காலைக்கு எங்க போவீங்க? இருக்கு பாஸ். முரட்டு கால படத்துல நடிச்சது ஒரிஜினல் காலை. அதை அலங்காநல்லூர்ல இருந்து இறக்குறோம். ராத்திரியோட ராத்திரியா பண்ணையார் காலைக்கு பதிலா இந்த காலைய மாத்திரம்.